Dear student, Vanakkam. Basic concept of organic chemistry. Related with this topic, I have uploaded 4 videos. This is the last one, fifth one. In this video, we are going to see how to write IUPAC name. Today thought, to be the best, you must be able to handle the worst. நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். IUPAC name, International Union of Pure and Applied Chemistry. They put a name. My name is S. Dhanaraman. It is a standard name. Even though it is, people called me like Dana, Danu, Ramu, and students also put many names like that. In organic compound also, there is one IUPAC name and many common name, commercial name like that. But inorganic chemistry is not like that. NaCl mean that is sodium chloride. But organic compound, one compound have many names. So you like it. Organic compounds. IUPAC name. How to write IUPAC name? That is very easy one. Don't fear about it. There are 3 main steps for writing IUPAC name. First one, you have to choose the longest carbon chain. Second one, the group which is attached with the longest chain is called side branch and functional group. It should be attached in lowest carbon number. Third step, you have to find who is the root carbon. Then functional group la suffix la edha sollanum, prefix la edha namba sollanum அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ப்ரையாரிட்டி எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஹவு டு யூ சூஸ் தி லாங்கஸ்ட் செயின் அப்படிங்கிறத யூ see த பிக்சர் உங்களுக்கு தெரியும். 4 கார்பன் 5 கார்பன் இருக்குது, 6 கார்பன் இருக்குது. ஸோ 6 கார்பன் உள்ள அதுதான் தட் இஸ் ஏ லாங்கஸ்ட் ஒன். ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு தேவையில்லை, அது போய் லெஃப்ட்டோ ரைட்டோ கட்டாக கூட செய்யலாம். பட் ஒன்ஸு ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு பக்கம் எண்ட் ஆகணும். டோன்ட் ரிட்டர்ன் பேக், வரக்கூடாது. ஓகே. ஸ்டெப் நம்பர் 2, ஹியர் சி த ஃபங்க்ஷனல் குரூப்பு அட்டாச்சு. சிஹெச்டிங்கிறது அட்டாச் ஆகிருக்கு, அதே சைடு பிரான்ச். கார்பனோட கார்பன் அட்டாச் ஆனால் தான் சைடு பிரான்ச்சுன்னு பேர். கார்பன் குரூப் ஆர் எனி அதர் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஓகே. இப்போ when you move from left to right, 1 2 3ல ஜாயிண்ட் ஆனதாக அர்த்தம். when you move from right to left, 1 2 3 4ல ஜாயிண்ட் ஆனதாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்டு யூ சூஸ் த லோயஸ்ட் நம்பர். அப்போ லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறது தான் கரெக்ட். ஸோ 3ல தான் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸ்டெப் 3, சைடில் அந்த அட்டாச் ஆன குரூப்பை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணுமா அல்லது லாஸ்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது முக்கியம். இஃப் இட் இஸ் மோர் தென் 1, ஆல்ஃபபெட் ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மைண்ட் இட். இப்போ யூ சி நவ் சிஹெச்சில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ யூ சே மெத்தில், 3 மெத்தில், 6 கார்பன் இருக்குது. ஹூ இஸ் த பேரண்ட்டு? ஹெக்ஸு ஏன். ஹெக்ஸு சிங்கிள் பாண்ட் இருக்கிறனால ஏன். இஃப் இட் இஸ் டபுள் பாண்ட் இன் தி ஸ்ட்ரக்சர் எண்ட் வித் ஈன். இஃப் இட் இஸ் ட்ரிபிள் பாண்ட் இன் தி ஸ்ட்ரக்சர் எண்ட் வித் ஒய்என்இ, ஐன். ஸோ ஒன்லி சிங்கிள் பாண்ட் இன் தி ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி டோல்டு யூ, கார்பன் 1 இருந்தால் மீத், 2 இருந்தால் ஈத்து, 3 இருந்தால் ப்ரொப்பு, 4 இருந்தால் பியூட்டு, 5 இருந்தால் பென்ட்டு, 6 இருந்தால் ஹெக்ஸு, 7 இருந்தால் ஹெப்ட்டு, 8 இருந்தால் ஆக்ட், லைக் தட். இப்போ இங்கே 6 இருக்கிறனால ஹெக்ஸே. ஓகே. இஃப் இட் இஸ் குளோரின் குரூப் இருந்துச்சுன்னா, அதை சிஎல் இருந்துச்சுன்னா குளோரின் குளோரைடு அப்படின்னு படிக்கக்கூடாது, குளோரோ அப்படின்னு படிக்கணும். நைட்ரேட், நைட்ரோ, அமீன், அமினோ அப்படின்னு சொல்லணும். ஓகே. see the example, CH3 CH2 CH2 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், பென்ட் 5 கார்பன் இருக்குது. பென்ட்டு 1க்கும் 2க்கும் இடையே இன் பிட்வீன் 1 and 2 டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 1 ஈன். நெக்ஸ்ட்டு 4 கார்பன் இருக்குது, பியூட்டு, 2ல் OH இருக்குது. ஸோ ஆல்கஹால் குரூப்பு, அப்போ சஃபிக்ஸில் தான் வரணும். அப்போ 2 ஆல், 2 பியூட்டனால் ஆர் பியூட்டென் 2 ஆல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். சி another example, how do we choose the longest one, which is a correct one, which is a wrong one. First one, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. Okay, 6 is the longest chain, we know. Then how do you put the number எப்படி போடுறது? ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி வந்து டவுன்வர்டில் வரதா அல்லது ஸ்டெப் அப்
டவுன் ஓலேருந்து போய் ரைட்டில் திரும்பி 1 2 3 5 போடுறதா? ஸோ விச் இஸ் ஏ கரெக்ட் ஆர்டர்? see the picture. இப்போ பாருங்கள், ரைட்லேருந்து அப்படியே வந்து மூவ் பண்ணி டவுன் ஓலில் வரோன்னு வச்சிங்களேன். 2ல் ஒரு ஜாயிண்ட்டு, 4ல் ஒரு ஜாயிண்ட்டுன்னு வருது. இங்கே பாருங்கள், 3ல் ஒரு ஜாயிண்ட்டு, 5ல் ஒரு ஜாயிண்ட். அப்போ எது லோயஸ்ட் நம்பர்? 2 4 3 5 2 4. ஓகே, கரெக்ட். அடுத்தது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் லாங்கஸ்ட்டு செயின் வேணும். ஸ்ட்ரைட்டாக பார்த்தா 8 இருக்குது. இப்போ நவ் shall we move from left to right or right to left? If you move from left to right, joint எங்கே வருது? 3 4 7. If you move from right to left, 2 5 6. அப்போ ஸ்டார்டிங் 2ங்கிறது தானே லோயஸ்ட். ஸோ you choose that one. That is a right way. See next one. There are 7 carbon. left to right 7 தான், right to left 7 தான். ஓகே. see லெஃப்ட்லேயும் பார்த்தா 2ல் ஜாயிண்ட் வருது, ரைட்லேருந்து போட்டாலும் அங்கேயும் 2ல் ஜாயிண்ட்டுன்னு வருது. ஓகே, அப்போ யூ see the next one. லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணாலும் 2ல் ஒரு ஜாயிண்ட் இருக்குது, ரைட்டு டு லெஃப்ட் போனாலும் 2ல் ஒரு ஜாயிண்ட் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள், அடுத்த ஜாயிண்ட்டை பாருங்கள். அடுத்தது 3ல் ஒரு ஜாயிண்ட் வருது. ஓகேயா? அது லெஃப்ட் டு ரைட்டு போட்டால் எதில் வருது? அந்த ஜாயிண்ட்டுக்கு என்ன நம்பர் வருது? 5ன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கும் நமக்கு நம்பர் லோயஸ்ட் நம்பராக தான் வரணும். அப்போ விச் இஸ் ஏ கரெக்ட் வே? ரைட்டு டு லெஃப்ட்டு. அப்போ தான் நமக்கு என்ன வரும்? 2 3 6. ஓகே, ஃபோர்த்து 1 1 2 3 4 1 2 3 4 சேமாகவே இருக்குது. வாட் கேன் ஐ டூ? சி வாட் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப்? பிஆர், ப்ரோமோ. ரைட்டில் குளோரின், குளோரைடு, குளோரோ. ப்ரோமோவுக்கு ஃபஸ்ட் லெட்டர் பி, குளோரோவுக்கு ஃபஸ்ட் லெட்டர் சி. ஸோ பி ஷுட் கம் ஃபஸ்ட்டு, அதான் வரணும். அப்போ 1 ப்ரோமோ 4 குளோரோ இஸ் ஏ கரெக்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இட் இஸ் ஜஸ்ட் லைக் பென்சின், நாட் பென்சின். பென்சின்னா தேர் ஷுட் பி, அந்த ஹெக்ஸகனில் உள்ள ரவுண்டு இருக்கணும். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்கணும், அதில் ஆல்டர்னேட்டிவ் பாண்டு 3 பாண்டு இருக்கணும். 3 ஆல்டர்னேட்டிவ் பாண்டு இருந்தாலும் அது பென்சின், அதர்வைஸ் இட் இஸ் நாட் பென்சின். ஸோ இட் இஸ் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு பேர். நான் தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப சிம்பிளாக, உள்ள சைக்கிள் இல்லைன்னா சைக்ளோஹெக்சேன் ஞாபகத்தில் வச்சுங்க. உள்ள ரவுண்டு இல்லைன்னா சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேன் இப்போ ஜாயிண்ட் ஆனது பார்க்கணும். 2 குரூப்பு ஜாயிண்டாக இருக்குது. இப்போ 1 2 3 எங்கே 1 2 1 குளோரோ, 2ல் மெத்தில். குளோரோவுக்கு சி, மெத்திலுக்கு எம். அப்போ ஃபஸ்ட்டு குளோரோ தான் சொல்லணும். 1 குளோரோ 2 மெத்தில் சைக்ளோஹெக்சேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுவும் பென்சின் கிடையாது. ஓகேயா? ஏன்னா உள்ள 2 பாண்டு தான் இருக்குது. அப்போ சைக்ளோ ஹெக்சேன் தான் வரணும். 2 இடத்துல டபுள் பாண்டு இருக்குது. டபுள் பாண்டு எங்கே இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் நம்பர், அங்கே தான் நம்பர் போடணும். 1 2 3 4 5 6ன்னு எப்படி வேணாலும் போடலாம். அது கிளாக் வைஸாகவும் இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கலாம். ஸோ எப்படி போட்டால் அது லோயஸ்ட் நம்பர் வருதுங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இன் திஸ் கேஸ் நீங்கள் கிளாக் வைஸாக போட்டாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸாக போட்டாலும் 1 2 4 5ல் தான் வரும். ஸோ 1 2ல் லோயஸ்ட் நம்பர் 1, 4 5ல் லோயஸ்ட் நம்பர் 4. ஸோ தட்ஸ் வை சைக்ளோ ஹெக்ஸா 1 4 டைனி. ஹெக்சேன்னு சொல்லலை, ஹெக்சேன்னு சொன்னால் பேர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம பேர் சொல்ல போகிறோம். இசி ஃபஸ்ட்டு கேஸ் சைக்ளோ ஹெக்சேன்னு சொன்னேன், அதான் பேர் முடியுது, அதோட ஃபினிஷ் ஆகுது, அதனால் அப்படி சொல்லி முடிச்சாச்சு. பட் இங்கே அப்படி இல்லை. ஓகே, இது ஏன் சைக்ளோ ஹெக்சேன் முன்னாடி சொல்கிறீங்க, அங்கே மட்டும் ஏன் பின்னாடி சொன்னீங்க? ஸோ அங்கே ஜாயிண்டான குரூப் என்ன பண்ணணும், ப்ரிஃபிக்ஸில் சொல்லிட்டு தான் அப்புறம் ரூட்டுக்கு போகணும். இங்கே நோ ஜாயிண்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 இருக்குது. பென்ட்டு 1 2 3 எங்கே போடுறது? டபுள் பாண்டு ஓ, கீட்டோன் அந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபங்க்ஷன் குரூப்பாக தான். அப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 2ல் இருக்குது, 4 5 கிட்டே டபுள் பாண்டு இருக்குது. அப்போ பென்ட் அப்படிங்கிறது ரூட் வேர்ட். 4ல் ஒரு டபுள் பாண்டு இருக்குது. 4 இன் 2ல் என்ன இருக்குது? ஓன், கீட்டோன். ஸோ 2 ஓன். கீட்டோனுங்கிறது லாஸ்ட்டாக சஃபிக்ஸில் தான் வரணும். அடுத்தது 1 2 3 விச் இஸ் எ ஃபங்க்ஷனல் குரூப் ஹியர். ஆல்டிஹைடு CHOங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகே, இப்போ இங்கே OH சேர்ந்துருக்கு, OCH3 இருக்குது. என்ன பண்ணுறது? ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே என்னது? CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இந்த OH இட் இஸ் நாட் ஆல்கஹால், ஸோ இட் இஸ் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லணும். 7 ஹைட்ராக்சி. 3ல் என்ன இருக்குது? மெத்திலும் இருக்குது, அதோடு சேர்ந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ மெத்தில் ப்ளஸ் ஆக்சி மீத்தாக்சி. மெத்தில் ஆக்சின்னு படிக்காமல் மீத்தாக்சி அப்படின்னு சொல்கிறது. ஒய்யலுங்கிறது அடிபட்டு போயிடும்.
ஸோ 7 ஹைட்ராக்சி 3 மீத்தாக்சி 8 கார்பன் இருக்கிறனால ஆக்டு. அதில் 5க்கும் 6க்கு டபுள் பாண்டு இருக்குது. அப்போ அதில் இஎன்இன்னு போட்டுக்கணும். ஆக்டு 5 ஈன் அப்படின்னு இஎன்இ போட்டுக்கணும். ஆல்டிகேட் குரூப் இருக்கிறதுனால ஸோ எண்டு வித்து ஏஎல். ஸோ இ அடிச்சுட்டு ஏஎல். யூசி இங்கே பென்சின் ரிங் இருக்குது. பென்சின் ரிங்கில் ஒரே ஒரு குரூப் அட்டாச் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். இஃப் இட் இஸ் மோர் தென் 2 ஆர் மோர் தென் 2 இருந்துச்சுன்னா யூ புட்டு நம்பர். எங்கே குரூப் அட்டாச் ஆகிருக்கோ ஃப்ரம் தட் யூ புட்டு நம்பர் 1 2 3. ஸோ தட்ஸ் வை ஐ புட்டு 1 2 அண்டு 1 2 3. See, there is alicyclic one. Cyclopropane, cyclobutane, cyclopentane and cyclohexane. It is the parent one. See example. I use some example. There is more than one functional group. You put number, that's all. 1 cyclopentane. Alcohol is a functional group. So I put OL. Second one, I put 1 2 3 from aldehyde. அங்கே தான் நம்பர் போடணும். பிகாஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். 1 2 3 4 4ல் ஒரு மெத்தில் இருக்குது. அப்போ 4 மெத்தில். ஸோ சிஹெச் வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ப்ரொனவுன்ஸ் ஃபஸ்ட்டு. இட்ஸ் நீட். அல்கைல் குரூப் வந்தால் ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ 4 மெத்தில் ஃபினையில். பென்சின் நீங்கள் எப்படி சொல்லணும்? ஃபினையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பன் இருக்குது. ஸோ மீத்தேன். ஆல்டிஹைட் இஸ் கால் மெத்தனால். மீத்தேன் இஎடிச்சிட்டு ஏஎல் போட்டாச்சு. ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள், சிஹெச் ட்வைஸ் சிஹெச் ஓஹெச். சிஹெச் ட்வைஸ்னால் யூ ஹேவ் டு செப்பரேட். 2 CH3 இருக்குன்னு அர்த்தம். அதை செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கு. 2 CH3 தென் CHOHன்னு இருக்குது. ஓகே. ஸோ பேரண்ட் கார்பன் எத்தனை? 3. அப்போ ப்ரொப்பேன். இந்த 2ல் ஆல்கஹால் குரூப்பு OH இருக்குது. ஸோ ப்ரொப்பேன் 2 ஆல். நெக்ஸ்ட் ஒன் 3 கார்பன் 3 கார்பன்ஸ் ப்ரொப்பேன். அண்ட் 3 ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்குது. அப்போ ட்ரையால். 3மே 3 ஆல்கஹாலும் 1 2 3 3லையுமே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ப்ரொப்பேன் 1 2 3 ட்ரை ஆல். யூ சி த பேரண்ட்டு கார்பன்னா என்ன, ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன, அதில் சஃபிக்ஸில் எது ப்ரிஃபிக்ஸில் எது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். யூ சி எக்ஸாம்பிள், ஃபினைல்னு எப்போ சொல்கிறது, பென்சின்னு எப்போ சொல்கிறது? ஐ ஹாவ் ஏ டவுட். சி த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், பென்சின் ரிங் போட்டு OCH3 போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எதை சொல்லணும்? மெத்தில். அதோட ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு. மெத்தில் ப்ளஸ் ஆக்சி, மீத்தாக்சி. ஓகே. நெக்ஸ்ட்டு பென்சின். அப்போ பென்சின் தான் லாஸ்ட்டாக வருது. பேரண்ட்டு பென்சின். அப்போ மெத்தில் ஆக்சி பென்சின், மீத்தாக்சி பென்சின் சொல்லலாம். சி நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், பென்சின். அதில் ஆல்டிகைடு போட்டிருக்கு, பென்சால்டிகைடு. இதில் ஆல்டிகைடு குரூப் எங்கே வரணும்? சஃபிக்ஸில் தானே வரணும், பின்னாடி தானே வரணும். அப்போ இந்த ரிங்கை நம்ம எப்படி சொல்லணும்? முன்னாடி சொல்லிடணும். ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் தட்ஸ் வை ஐ சே ஃபினையில். அந்த இடத்துல யூ ஹேவ் டு ப்ரொனவுன்ஸ் ஃபினையில். அப்போ ஹூ இஸ் த பேரண்ட் இங்கே? பின்னாடி வருதுலே சஃபிக்ஸில், தட் இஸ் ஏ பேரண்ட். ஒரு கார்பன் இருக்குது. ஸோ மீத்தேன். இட் இஸ் ஆல்டிகைடு குரூப் ஏஎல். ஸோ அந்த ஆல்டிகைடு குரூப்பு, ஆசிட் குரூப்பு, கீட்டோன் குரூப் இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன அந்த கார்பனையும் நம்ம கணக்கில் கன்சிடர் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சேம் திங், ஃபினையில். ஒரு கார்பன் இருக்குது. அப்போ மீத்தேன் ஆல்கஹால் சேர்ந்துருக்கு, மெத்தனால். சி எக்ஸாம்பிள். அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். யூ நேம் இட் அண்டு செக் இட். நேம் எழுதிட்டு செக் பண்ணி பாருங்கள். தென் see it is easy to write the name. Same time it is very easy to draw the structure if the IUPAC name has given. IUPAC name கொடுத்தாச்சுன்னா you can draw the structure very easy. எப்படி வரணும்? ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். ஓகே. ஸோ இட்ஸ் 3 எத்தில் 2 5 டைமெத்தில் 1 4 ஹெப்டாடையீன். ஸோ டோன்ட் ஃபியர் அபவுட் இட். நேம் தான் பெருசாக இருக்குது, பயப்பட வேணாம். யூ சி லாஸ்ட்டாக பாருங்கள், ஹூ இஸ் த பேரண்ட் இங்கே? ஹெப்டா. ஹெப்டானா தேர் மஸ்ட் பி 7 கார்பன், இஸ்ன்ட் இட்? ஸோ ஹைட்ரா 7 கார்பன் வரிசையாக போடுறோம். லாங் 7 கார்பன் பேரண்ட்டாக இருக்காங்க. டைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர் ஷுட் பி 2 இடத்துல டபுள் பாண்ட் இருக்கணும். அது என்ன பொசிஷன்? விச் பொசிஷன்? 1 and 4. அப்போ 1 2க்கு 4 5க்கு பிட்வீன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த பிரான்ச்சஸ்? ஜாயிண்டான குரூப் என்னென்னா 3ல் ஒரு எத்தில். அப்போ 3rd கார்பனுக்கு கீழே ஒரு எத்தில் குரூப் போட்டுருங்க. 2லையும் 5லையும் டைமெத்தில். அப்போ 2ல் ஒரு மெத்தில் குரூப்பு, 5ல் ஒரு மெத்தில் குரூப். தட்ஸ் ஆல். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் ஐ கிவ் த
ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்தையும் ஒரே பேஜில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். All the contents are in single page, so it is very easy one. Next is I have given some examples. Check it whether it is right or wrong. Check yourself. Then I give you homework. Test yourself. 7 examples கொடுத்துருக்கேன். So write the name for the following compounds. Thank you. Thanks for watching. If you like, subscribe and share it. Thank you.